Hi all, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது first MCQ in SQL. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரியேட் டேபிள் டேக்ஸ், அதில் ஒரே ஒரு காலம் ரேட், அது என்ன டேட்டா டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிமல் ஆஃப் 3,2 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம பார்த்தோமே என்ன நினைப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே டெசிமலுக்கு முன்னாடி 3, டெசிமலுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 100.67 இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைப்போம். பட் அது இல்லை, பட் இது வந்து ராங். ஸோ அவங்க 3, 2 அப்படின்னு சொல்லும்போது 2ங்கிறது நம்ம சொன்ன மாதிரி டெசிமலுக்கு அப்புறம் 2 லைக் 0.56 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த 3 அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா டோட்டல் டிஜிட்ஸ் தி வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் 7.56 அப்படின்னு இருக்குன்னு வைங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோ இருக்குது 3. ஸோ அதுதான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டெசிமல் ஆஃப் 3 அப்படிங்கிறது டோட்டல் டிஜிட்ஸ் இந்த வேல்யூ, 2 அப்படிங்கிறது டெசிமலுக்கு அப்புறம் எவ்வளோ கவுண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு டெசிமல் டேட்டா டைப்ல 3,2 அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன். அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட் வில் பி த வேல்யூ ஆஃப் ஸ்கேல் இஃப் எக்ஸாம்பிள் இஸ் 7.56. அப்போ ஸ்கேல் அப்படின்னா என்ன, ப்ரெசிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ 3 அப்படிங்கிறது ப்ரெசிஷன், 2 அப்படிங்கிறது ஸ்கேல். ஓகேங்களா? டெசிமலுக்கு அப்புறம் வந்து ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 அப்படிங்கிறது ப்ரெசிஷன், வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இந்த வேல்யூ தான் ப்ரெசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்கேல் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி சொன்னோம் டெசிமலுக்கு அப்புறம் இருக்கிறது. அப்போ வாட் வில் பி த வேல்யூ ஆஃப் த ஸ்கேல் இஃப் எக்ஸாம்பிள் 7.56 அப்படிங்கும்போது 56 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா அதுதான் வந்து ஸ்கேல். நம்ம வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அவங்க சொன்ன மாதிரி கிரியேட் டேபிள் டேக்ஸ் ரேட் டெசிமல் ஆஃப் 3,2 அப்படின்னு சொல்லியிருக்கோம். 2 அப்படிங்கிறது டெசிமலுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருக்கணும். 3 அப்படிங்கிறது டோட்டலா 3 டிஜிட்ஸ் தான் இருக்கணும் அந்த வேல்யூல. ஓகேவா? இப்போ இன்சர்ட் இன்டு டேக்ஸ் வேல்யூஸ், நான் வந்து ஒரு வேல்யூ வந்து இன்சர்ட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து 899 3 வேல்யூ கொடுத்து பார்க்குறேன், என்ன அக்செப்ட் பண்ணுமா இல்லையா அப்படின்ட்டு. ரன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு எரர் வருது. ஓகே, ஃபர்ஸ்ட் டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வேல்யூ இன்சர்ட் பண்ணலாம். இப்போ வந்து நான் தப்பான வேல்யூ தான் இன்சர்ட் பண்றேன். ஏன் அப்படின்னா டோட்டலாவே 3 டிஜிட்ஸ் தான் இருக்கணும். பட் இங்க வந்து 5 டிஜிட்ஸ் இருக்கு. இன்சர்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு எரர் வரும். வேல்யூ லார்ஜர் தென் தி ஸ்பெசிஃபைட் ப்ரெசிஷன் allowed for this column. ஓகேவா? நம்ம ப்ரெசிஷன் எவ்வளவு மென்ஷன் பண்ணியிருக்கோம், 3 தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். பட் இங்க 5 கொடுக்குறோம், அதனால இது அக்செப்ட் பண்ணாது. ஓகே, இப்போ 8.08 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ டோட்டல் டிஜிட்ஸ் 3 தான் இருக்கு, ப்ரெசிஷன் 3 இருக்கு, டெசிமலுக்கு அப்புறம் 2 இருக்கு. இது வந்து அக்செப்ட் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஓகே, 1 rows inserted. இதுவே நம்ம 8.8 கொடுத்து பார்க்கலாம். ஸோ இதுவும் கம்மியா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்குது. ஓகேங்களா? டெசிமலுக்கு அப்புறம் 2 இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, 1 இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்குது. அதே மாதிரி டோட்டல் ப்ரெசிஷன் லெஸ் தென் நம்ம கொடுத்ததை விட கம்மியா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்குது. பட் அதிகமா இருந்தால் தான் வந்து அந்த எரர் அடிக்குது. ஓகேங்களா? ஓகே, அவங்க என்ன கொஷின் கொடுத்துருந்தாங்க, 7.56. ஸோ 7.56 வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரெசிஷன் அப்படிங்கிறது 3, டோட்டல் கவுண்ட்ஸ் 3 இருக்கு. 2 அப்படிங்கிறது டெசிமலுக்கு அப்புறம் 56 இருக்கு. அது வந்து ஸ்கேல் அப்படின்னு சொல்றாங்க. டெசிமலுக்கு அப்புறம் ஸ்கேல், அதோட கவுண்ட் 2 இருக்கு. ஓகேங்களா? அப்போ அவங்க கொஸ்டின் கேட்டிருக்கிறது ஜஸ்ட் ஸ்கேல். இதுல வந்து ஸ்கேல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அப்போ நம்ம வந்து 56 அப்படின்னு மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நான் எதுக்கு ரன் பண்ணி காமிச்சேன் அப்படின்னா, அந்த உங்களுக்கு அந்த 3, 2ஓட இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஸோ 3 அப்படிங்கிறது ப்ரெசிஷன், தட் மீன்ஸ் டோட்டல் டிஜிட்ஸ் இன் தி வேல்யூ. ஸ்கேல் அப்படிங்கிறது ஆஃப்டர் த டெசிமல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ். ஓகேங்களா?
ஸோ அவங்க கேட்டிருக்கிறது ஸ்கேல் தான். அப்போ ஸ்கேல்ங்கிறது 56. ஸோ ப்ரெசிஷன் அண்ட் ஸ்கேல் அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. பை.